ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகள்ல நம்ம ரங்கநாயகி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு திடீர்னு வந்து யார் பக்கம், திவ்யா பக்கம் உட்கார, திவ்யா வந்துட்டு பயந்து எழுந்திருக்க, நவீன் சொல்ல, சித்தியை பற்றி வளர, இப்படி ஒரு கனவு கண்டுபிட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விடிய காலம் கண்ட கனவு கண்டிப்பாக வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறேன், நீ பண்ணுறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நினைவே வரக்கூடாது, சீக்கிரமாக திவ்யாவுக்கு அந்த மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு மருந்து வாங்க போயிட்டாங்க. எப்பா நல்லா வருவாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிறப்பாக கொண்டு போகிறீங்கடா, ஒரு விஷயத்தை வச்சு ஓயாமல் தைக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் முத்து ஒரு பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டு போய் நிற்க, எதுக்கடா வெக்கப்படுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. காலை தேய்ன்னு தைக்கிறாரு தரையில். என்னடா அது பொண்ணு மாதிரி இந்த அளவுக்கு வெக்கப்படுறேன்னு சொல்லி கேட்க, நீ கொடுத்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜிலேபி உடனே பேரானந்தம். அது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் ஐடியா கொடுன்னு சொல்ல, என்ன டார்ச்சலா பண்ணுற இருடான்னு ஒன்று கோத்து வரேன்னு இவரு ஒரு பக்கம் கோத்து விட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா, அஞ்சலை கிட்ட போயிட்டு உடம்பு சரியில்லாம நடி, அவங்க பரிதாபத்தில் காதல் வந்துருங்க. பரிதாபத்தில் காதல் வரும்னா நாட்டில் முக்கால்வாசி பேத்துக்கு காதலோட தான் சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்பா இப்படி பண்ணுற, எத்தனை நாளுக்கு கொலவெறியோ தெரில, இவரு தீர்த்துக்கோன்னு முத்துவை இப்படி கோத்து விட்டாரு. இது தெரியாத முத்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வர, அஞ்சலை கிட்ட வெந்நீர் கேட்க, அந்த வெந்நீரை தூக்கி மேலே ஊற்றிக்க, வேணே ஊற்றிக்கிட்டாரோ என்னமோ, ஐயோ செவந்து போச்சு ஒன்னாலன்னு சொல்லிட்டு இவங்க ஆயின்மெண்ட் எடுத்து போட்டு வர சொல்கிறது என்ன, மஞ்சப்பத்து போட்டு வர சொல்கிறது என்ன. எப்பா சாமி, நீ அடிக்கிற லூட்டி தாங்க முடியலடா. வீட்டில் இப்படி ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையேன்ற கவலை ஏதாவது இருக்கா அவனுக்கு? காப்பாற்றி கூட்டு வந்ததுக்கு முதல் நாள் நன்றி சொல்ல, மறுநாள் என்ன வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து மஞ்சப்பத்து போட்டு வர சொல்கிறது என்ன, படுத்துட்டு அப்படியே ஆயின்மெண்ட் போட்டு விடும் போது அவரோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, அச்சோச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.